Praise the Lord. Hallelujah. இந்த இரவு நேரத்திலுமாய் கூட இந்த வெள்ளி இரவு ஜெபத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த இரவு ஜெபத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. ஜெபத்துக்கு விரோதமாக எதிராய் தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்த நடத்தி கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் செலவிட போகிற கொஞ்ச நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும்படி ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஜெப ஆவியினால் எங்களை நிரப்பி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இரவு ஜெபத்துக்கு ஆரம்பமாக 2 பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம மத்தியில் தம்பி மோசஸ் இருக்கிறார். அவர் பாடுவார். அவரோடு கூட சேர்ந்து யாவரும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த இரவு ஜெபத்திற்கு 2 பாடல்களை நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருக்காய் செலவிடுகிற ஒவ்வொரு நேரத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே முதல் பாடலாக உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை எல்லாம் பலவானாய் மாற்றுமையா என்று சொல்லி ஒரு அருமையான பாடல். நல்ல கைத்தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். நல்ல கைத்தட்டி அப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆதாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேன் ஐயா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேன் ஐயா. மரித்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே, பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆதாயம் கொண்டு செல்லுதே,
ஆதாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செல்லவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே, உம்மை துதிக்கின்றேன் ஐயா. வார்த்தைகளை உணர்ந்து பாடுவோமா? தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே, உம்மை துதிக்கின்றேன் ஐயா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நம்மை மறவாதவரே, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே, உம்மை துதிக்கின்றேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆதாயம் கொண்டு செல்லுதே, எங்கள் ஆதாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செல்லவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செல்லவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே, உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைத்திடுவேன் ஐயா. வல்லமா? என்னை சுவே உம்மாவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைத்திடுவேன் ஐயா. என்னை சுவே உம்மாவியா ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைத்திடுவேனே. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆதாயம் கொண்டு செல்லுதே, எங்களை ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, எங்களை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செல்லவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செல்லவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, எங்களை பலவானாய் மாற்றுதையா. எங்களை பலவானாய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது பாடலாக நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாடப்போகிறோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு என் துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். நல்லா உற்சாகமா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. சொல்லமா?
சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நின் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நின் அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, ஜெபம் கேட்டீர் நன்றி ஐயா, ஜெயம் தந்தீரே உமக்கு நன்றி ஐயா. பாடுவோமா? உணவு தந்தீ நன்றி ஐயா, உணவு தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நின் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நின் அப்பாவுக்கு. அன்பு கூண்டு நன்றி ஐயா, அரவணைத்தீரே நன்றி ஐயா. அப்பா, இந்த உலகத்துல என்னை அன்பு கூர்ந்தவரே, என்னை அரவணைத்தவரே, மக்க நன்றி என்று சொல்லலாம். அன்பு கூந்தி நன்றி ஐயா, அன்பு கூந்தி நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நின் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நின் அப்பாவுக்கு. ஜெபம் கேட்டீரே நன்றி ஐயா, எங்கள் ஜெபத்தைக்கெல்லாம் ஜெயம் தந்தவரே உமக்கு நன்றி அப்பா. சொல்லாமா? ஜெபம் கேட்டவர், ஜெயத்தை தருகிறவர். ஜெபம் கேட்டீரே நன்றி ஐயா, ஜெபம் கேட்டீ நன்றி ஐயா, ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா, ஜெயம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நின் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நின் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தவரே உமக்கு நன்றி அப்பா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையே, எங்களை எல்லாம் உடைய ரத்தத்தினால மீட்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லாமா? ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நின் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் நின் அப்பாவுக்கு, என் அப்பாவுக்கு, என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா! தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு பாடல் வேலையை கர்த்தர் கொடுத்தார். மீதியான சமயத்தை எல்லாம் நம்மத்தில் இருக்கிற ஊழியக்காரையா பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல பாடல் நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இப்பொழுது ஜெப நேரம். ஆமென். ஜெபிக்கும்படியாக ஷெர்லின் ஏஞ்சல் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லும் பொழுது வந்து ஜெபிப்பார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி
உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்திலுமாய் கூட கலந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட நாம் முதல் விண்ணப்பமாக சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாவரும் எழுப்புதல் அடையும்படியாக, வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் வளரும்படியாக, ஏனோதானோ என்று இருக்காதபடி கர்த்தருக்குள்ள அதிகமாக வளரும்படியாக இந்த விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கூட நீர் பாராட்டி நம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செபிக்க உதவி செஞ்சீங்களே, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேலையிலுமாய் கூட அப்பா சிறுவர்கள், வாலிபர்கள், ஆண்டவரே பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவருத்துக்குள்ளேயும் நல்ல கிருபைகளை ஆண்டவர் கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறுவர்கள் ஆண்டவரே அப்பா உம்மை தேடுகிற அறிவிலையும் ஞானத்திலையும் வளரும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்மை தேட உதவி செய்யுங்க. பெரியவர்கள் உம்மை தேட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தங்களுடைய நேரங்களை பார்த்து ஓடிக்கொண்டிருக்காதபடி ஆண்டவரே உமக்கென்று நேரத்தை ஒதுக்கி உம்மை தேடும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நேரங்களை வீணடிக்காதபடி ஆண்டவரே செபிக்க, ஆண்டவரே வேதத்தை வாசிக்க, ஆண்டவரே உம்மை தேட என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலங்களில் ஆண்டவரே நிறைய பேர் வீடுகளில் தான் இருக்கிறாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆனாலும் உம்மை தேடுறதில்லை ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ சிறுவர்கள் ஆண்டவரே விளையாடுவதில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல தான் ஏசப்பா இருக்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரை மறந்து விட்ட ஆண்டவரை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஏசப்பா. என் ஆண்டவர் கிருபையா இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ரட்சிங்க ஏசப்பா. ஆண்டவரை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவருத்துக்குள்ளேயும் மாற்றத்தை என் ஆண்டவர் கொடுங்க அப்பா ஸ்தோத்திரம். சிறுவர்களுக்குள்ள மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரை, வாலிபர்களுக்குள்ள மாற்றத்தை கொடுங்க, பெரியவங்களுக்குள்ள மாற்றத்தை கொடுங்கப்பா ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சகராகி இயேசுவை கண்டு கொள்ளும்படியாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை எழுப்புதலை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய தேசத்தில் எழுப்புதலை கொடுங்க அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாடுகளில் ஆண்டவர் எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவருக்குள்ளே ஆண்டவர் எழுப்புதலை கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம் உமக்காக வைராக்கியமாய் நிற்கிற பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை பொறுப்படுத்தார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்த சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். உங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். தேவக்கோ மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவக்கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த விண்ணப்பமாக கொரோனா வியாதி முற்றிலுமாக அழிந்து போகும்படியாக இந்த உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் அந்த வியாதி முழுவதுமாக நிர்மூலமாகும்படியாக அதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்து அதிலிருந்து விடுதலையை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக இந்த விண்ணப்பத்திற்காக நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட அப்பா இந்த உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கொரோனா வியாதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஆண்டவரே
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வியாதி எல்லாத்தையும் என் ஆண்டவர் முற்றிலுமாக அழித்து போடும்படியாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே இதனால் ஏறக்குறைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே 1.5 வருட காலமாக ஆண்டவரே நாங்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் இந்த சூழ்நிலைகளை என் ஆண்டவர் மாற்றுங்க. ஆண்டவரே இந்த வியாதியை என் ஆண்டவர் முற்றிலுமாக அழித்து போடும்படியாக நான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நீங்கள் சர்வ வல்லவரப்பா. ஆண்டவரே நீங்கள் அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா இதிலிருந்து ஒரு விடுதலையை என் ஆண்டவர் கொடுங்க, மாற்றத்தை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இதனால் ஆண்டவரை பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம். என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி நல்ல சுகத்தை பரிபூரண விடுதலை என் ஆண்டவர் கொடுத்து நீங்கள் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி இந்த வியாதியை என் ஆண்டவர் முற்றிலுமாக அழித்து போடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனிமேல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இனியும் இது அதிகமாக ஆண்டவரை பரவாதபடி என் ஆண்டவர் தடுத்து ஆட்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என் தேவன் சர்வ வல்லவரப்பா. ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் தேசத்திற்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்பா ஸ்தோத்திரம். இந்த உலக நாடு முழுவதும் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாட்டிலும் என் ஆண்டவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய ரத்தத்தை தெளிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உடைய சுகத்தை அனுப்பும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் கிருபையாக இறங்கி நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுங்க. இதில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்கள் அன்பானவர்களை இழந்தவர்கள் அநேகரப்பா. ஆண்டவரே ஆண்டவர் கிருபையாக இறங்கி நீர் இதிலிருந்து விடுதலையை மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. என் ஆண்டவர் சர்வ வல்லவரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனிமேலும் நாங்கள் இதில் ஆண்டவரை அடைப்பட்டு இருக்கக்கூடாது. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா இதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. என் ஆண்டவர் விடுதலை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வியாதியினால் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க முடியாமல் கூட தடைகள் காணப்படுகிறதப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஆண்டவரை முற்றிலுமாய் என் ஆண்டவர் அழித்து போடுங்கப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை ஆசீர்வதித்தார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே.
துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த விண்ணப்பமாக நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், பள்ளி கல்லூரிகள் திறந்திருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையாக இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். அவங்களுக்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் ஞானத்தை படிப்பில் கொடுத்து வழி நடத்தணும். பெற்றோர்கள் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து வழி நடத்தும்படியாக இந்த விண்ணப்பத்திற்காக நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்கூலுக்கு போகிற ஆண்டவரே, காலேஜுக்கு போகிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இப்போ தான் ஆண்டவரை திறந்திருக்கனால ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த தொற்றுகள் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை அணுகாதபடி என் ஆண்டவர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்க ஃபீஸ் தேவையெல்லாம் என் ஆண்டவர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே ஃபீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அவங்களுக்கு ஆண்டவரே வழி வாசல்களை என் ஆண்டவர் திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. என் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் கிருபையாக இறங்கி அப்பா நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அவங்க ஃபீஸ் தேவைகள் எல்லாத்தையும் என் ஆண்டவர் சந்திங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் படிக்கிற காலத்தில் அப்பா படிப்பில் ஆண்டவரை கவனம் செலுத்தி படிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தின் ஆவியினால ஆண்டவர் நிரப்பும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை என் ஆண்டவர் கொடுத்து வழி நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் அவங்க இல்லை வருகையில் என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எந்த தொற்றும் அவர்களை அணுகாதபடி என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா படிப்பில் கவனம் செலுத்தும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா தேவையற்ற காரியங்களுக்கு போகாதபடி என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வயதிலே அப்பா ஸ்தோத்திரம் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர் கிருபை என் ஆண்டவர் கொடுத்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கும் நல்ல கிருபைகளை சுகத்தை என் ஆண்டவர் கொடுத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கிண்டர் கார்டன்லேருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் 9th ஸ்டாண்டர்ட் ஆண்டவரே அதுக்கு மேலே ஆண்டவரே அப்பா என்னென்ன வகுப்புகள்லாம் இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் எல்லாத்தையும் என் ஆண்டவர் அப்பா கூடிய சீக்கிரத்தில் அவற்றையெல்லாம் வாய்க்க பண்ணி என் ஆண்டவர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே எந்த தொற்றும் அணுகாதபடி என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. நீர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை ஆசீர்வதித்தார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் சுகமுடன் வாழ்வதும் உயிருடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும்,
காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. பிரைஸ் தி லார்ட். அடுத்த விண்ணப்பமாக நாம் எதற்காக செபிக்க போகிறோம் என்றால், ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் சபை விசுவாசிகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். இந்த கடைசி காலங்களிலே கர்த்தரை தேடும்படியாக, எழுப்புதல் அடையும்படியாக, ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வரும்படியாக இந்த விண்ணப்பத்திற்காக நாம் செபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த வேளையிலுமாய் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் ஏசப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நல்ல சுகத்தை என் ஆண்டவர் கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவங்க இந்த காலங்களில் எந்த விதத்திலும் பலவீனப்பட்டு போகாதபடி என் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலங்களில் நாங்கள் எத்தனையோ மூத்த ஆண்டவரே ஊழியர்களை நாங்கள் இழந்து விட்டோம் ஏசப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரை எந்த ஊழியர்களுக்கும் ஆண்டவரை சேதம் வராதபடி என் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை மெய்ப்பர்கள் இருந்தாத ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆடுகள் ஆண்டவரை சரியான பாதைக்கு போகும் ஆண்டவரே. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை என் ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாசிகளை அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கேற்ற பாதையில் நடத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே சரியான போதனைகளை ஆண்டவரே சொல்லும்படியாக ஆண்டவர் கிருபையாக இறங்கி அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆண்டவரே நல்ல கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னென்ன ஆண்டவரே தேவைகளுக்காக அவங்க செபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே அது எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதே போல் சபை விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க போகிற சபைகளில் நிலைத்திருந்து அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழும்படியாக, கடைசி வரை உமக்காக ஆண்டவரை நிற்கும்படியாக என் ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சபைக்கு போகிறதை அவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அசால்ட்டாக எண்ணக்கூடாது ஆண்டவரே அப்பா. இந்த கடைசி காலங்களில் உண்மை ஆராதிப்பது ரொம்ப கடினமாகி விட்டதப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்தில் கூடுகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எப்பெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சர்ச்சஸ் வைக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் நல்ல உணர்வை ஆண்டவர் கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க ஆண்டவரே ஆலய ஆராதனைகளை அட்டன் பண்ணக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலங்களில் எழுப்புதல் ஆண்டவரை எங்கும் உண்டாகும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யுங்க. சபைகளுக்குள்ள என் ஆண்டவர் அப்பா மாபெரும் எழுப்புதலை கட்டளை இடுங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே யாரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அசால்ட்டா இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்பா. தேவனை தேடுகிறது என்பது ஆண்டவரே அப்பா சாதாரணமாக எண்ணக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி ஒவ்வொருவருக்குள்ளே என் ஆண்டவர் உணர்வை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. அவன் நன்றியோடு துதிக்கிறோம். சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதன்படி நடக்கும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டுங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழியர்களுக்குள்ளேயும் என் ஆண்டவர் நல்ல எழுப்புதலை கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம். இன்னும் அபிஷேகத்திலும் ஆண்டவரே அக்னியிலும் என் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் சுவாமி அப்பா. அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபைகளில் என் ஆண்டவர் எழுப்புதலை கொடுத்து இன்னும் அநேக புறஜாதிகள் சபைகளுக்குள்ளே போகும்படியாக ஆண்டவரே கர்த்தரை தேவன் என்று ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக என் ஆண்டவர் அற்புதங்களை செய்து நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை பொறுப்படுத்தார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருச்சபையே நீ என் ஜனமே, உன்னில் உயர்ந்திருப்பே,
தொடர்ந்திருப்பே, என்னில் நிலைத்திருப்பா. ரட்சிப்பை அடைந்த என் ஜனமே, ரட்சிப்பை அடைந்த என் ஜனமே, உன்னை போல் பெரிய ஜாதி உண்டோ, உன்னை போல் பெரிய ஜாதி உண்டோ. திருச்சபையே நீ என் ஜனமே. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வாஞ்சைகள், ஏக்கங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக இந்த விண்ணப்பத்திற்காக நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலுமாய் கூட ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் ஆண்டவரே அநேக விண்ணப்பங்களுக்காக ஜெபித்தோம் ஏசப்பா. அந்த எல்லா விண்ணப்பத்தையும் உங்களுடைய சமூகத்தில் வந்து எட்டிருக்கோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதுமாய் கூட இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய விண்ணப்பம், அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் இந்த வியாதி எனக்கு மாறலை ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை எனக்கு இன்னும் தீரலை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இன்னும் கட்டப்படலை, என்னுடைய வாழ்க்கை பிரிந்து காணப்படுகிறது ஆண்டவரே என்று எத்தனையோ ஆண்டவரே கவலையில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. எத்தனையோ ஏக்கங்களில் இருந்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் கிருபையாக இறங்கி அவங்களுடைய வாஞ்சை, விண்ணப்பம் ஆண்டவரை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரே அதற்கான விடுதலையை நீங்கள் கொடுக்குறவங்களா இருக்கீங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்து வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையிலேருந்து மீளவே முடியல என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நல்ல ஆண்டவரே ஒரு பதிலை கொடுத்து ஆண்டவர் நடத்துங்கப்பா ஆண்டவரை. கூடிய சீக்கிரத்தில் அந்த கடன்கள் எல்லாம் கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க அப்பா. வேலை வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் அமைத்து கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். திருமண வாழ்வுக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல திருமண வாழ்க்கையை ஆண்டவர் அமைத்து கொடுங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுங்க ஆண்டவரை. இப்படி எத்தனையோ விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பதிலை கொடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஆண்டவரை நடத்த நீர் ஆண்டவரை கிருபை பாராட்டி நம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடிமையும் ஆண்டவரை இந்த ஜெபத்தை நடத்த நீங்கள் உதவி செய்தீங்க, நமக்கு நன்றி. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. என் ஆண்டவர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை ஆசீர்வதித்தார், உங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலை கொடுத்தார் என்று விசுவாசித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஜெப நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதுமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்ல போகிறோம்.
வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்முடைய ஊழியக்காரர் முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுப்பார்கள். யாவரும் கவனமாய் கவனித்து இந்த வார்த்தையில் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடலோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பரிசுத்தரே எங்களே சோதேவா, நானீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்களே சோதேவா, நானீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதா இன்னில் தோல்வி இல்லை, உம்மை உயர்த்துவதா இன்னில் குறையே இல்லை. உம்மை பாடுவதா இன்னில் தோல்வி இல்லை, உம்மை உயர்த்துவதா இன்னில் குறையே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினேன், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தேன். அறியாத சாதியை வரவழைத்தேன், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினேன். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினே, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தேன். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினே, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தேன். அறியாத ஜாதியை வரவழைத்தே, நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினே. அறியாத ஜாதியை வரவழைத்தே, நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. உம்மை பாடுவதே எங்கள் நோக்கமையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை
காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. நம்பினோர் நட்டாற்று கைவிட்டாரூரிபிலோஷியக்கரோ. காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்ல. ஒரு பாடலின் வரிகள் இவ்வாறாக சொல்லுகிறது: வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, நானும் அவ்வித பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே என்கிற ஒரு அழகான பாடல். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பாடலை பாடும்போதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாப்பா, வேதத்தில் பார்த்த பாத்திரங்கள் எல்லாம், வேதத்தில் வாழ்ந்த பாத்திரங்கள் எல்லாம் உம்மை ரொம்ப அழகாக அவங்க உங்களை வெளிப்படுத்தியிருக்காங்களே, அதே கிருபையை எங்களுக்கும் தாங்கப்பா அப்படி என்று நான் நினைப்பது உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்ல போகிற பாத்திரம் யாருன்னா பாராக். இவரை பற்றி இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பாராக் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மின்னல் என்று அர்த்தம். பாராக் என்பதற்கு மின்னல் என்று அர்த்தம். இவர் யார் கூட இருந்தாங்கன்னா, ஆமேன், நியாயாதிபதியாக தெபோராளோடு கூட இருந்தவர். ஆமேன். வேதத்தில் நம்ம படிக்கும்போது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, 2 கோத்திரத்தை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று செபுலோன், இன்னொன்று நப்தலி. இந்த 2 கோத்திரத்தில் இருந்த ஜனங்களும் என்ன செஞ்சாங்களாம்? போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல், ஆமேன், என்ன செஞ்சாங்களாம்? மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பாராக் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று வேதத்தை ஆராய்ந்த போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, அல்லேலூயா, நப்தலியில் இருக்கிற, ஆமேன், அபினோகாமின் குமாரன் பாராக்கை தெபோரால் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும். அல்லேலூயா. இந்த பாராக்கு கிட்ட, ஆமேன், தெபோரால் சொல்கிறாங்க, நீ செபுலோன் புத்திரரிலும் நப்தலி புத்திரரிலும் 10,000 பேரை நீ கூட்டிட்டு போய் தாபோர் மலையில் போய் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாருங்க, அவங்க சொன்ன உடனே, ஆமேன், இந்த பாராக்கும் என்ன பண்ணுறாருன்னா தெபோராளுடைய வார்த்தைக்கு உடன்பட்டு பாருங்க அவர் போகிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
இந்த பாராக்கு கிளம்பும்போது ஆமீன் அவர் சொல்கிறாரு, நீங்கள் என் கூட வாங்க, அப்போ தான் நான் போவேன்னு சொல்கிறாரு. ஆமீன் அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் இந்த அம்மா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற ஆமீன் இந்த கூட்டம், நம்முடைய தேசத்திற்கு எதிராக எழும்பி இருக்கிற இந்த சிசராவின் கூட்டத்தை நான் எங்கே கொண்டு வருவேன் தெரியுமா? கீசோன் பள்ளத்தாக்குக்கு கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளையே, ஆமே, கீசோன் பள்ளத்தாக்கில் அவர்கள் எல்லாரும் வந்துருவாங்க, நீ அந்த இடத்துக்கு போய் நில்லுன்றாங்க. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளையே பாருங்க, இந்த தீர்க்கதரிசிக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினபடியினாலே அவங்க எந்த இடத்துல வந்து நிற்பாங்களோ அந்த இடத்துல ஆமேன் அவர்களுடைய சத்துருக்கள் எல்லாம் வந்து நிற்கும்படியாய் ஆமேன் அவங்க வந்து அந்த எந்த இடத்துல நிற்கிறாங்கங்கிறது இந்த தெபோராளுக்கு தெரிந்தது. ஆமேன். எத்தனை பேர் இந்த வார்த்தை இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காரியத்தில் ஆமேன் நமக்கு ஜெயம் வர வேண்டுமானால் ஆமேன் 3 விஷயத்தை அந்த அம்மா உணர்த்துறாங்க பாராக்குக்கு. முதல் காரியம் என்னவென்று பார்க்கும்போது பாருங்க, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ ரிகாபா லவ்ஷென்த லபராபா. ஆமேன். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஜெயம் வேண்டுமா? என்ன செய்? எழுந்து போ. ஆமேன். உட்கார்ந்துட்டு இருக்காத. ஆமேன். நீ சும்மா அமைதியா இருக்காத, எழுந்து போ. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு எழும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க, செயல்படுறவங்க கம்மியா இருக்காங்க. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் ரெண்டையும் நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? எழும்பவும் செய்யணும், செயல்படவும் செய்யணும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். ஒருவேளை நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தை ஆமேன் குடும்பத்தில் ஒரு வேலைக்கு போய் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஆமேன் ஒரு நிர்வாகத்தின் கீழே நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் செயல்படுகிற ஆட்களுக்கு மட்டுமே ஜெயம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அப்போ தெபோராள் சொல்றாங்க பாராக்கை பார்த்து, எழுந்து போ. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை படித்த போது எனக்குள்ளே ஒரு விசேஷித்த அபிஷேகம் என்னை நிரப்பினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, எழுந்து செயல்படுகிற ஆட்களுக்கு தாங்க வெற்றி. அப்போ இந்த பாராக் என்ன செய்தார் தெரியுமா? செபுலோன் புத்திரரிலும் நப்தலி புத்திரரிலும் ஆமீன் 10,000 பேரை கூட்டிட்டு தாபோர் மலைக்கு போயிட்டாரு. ஆமேன். அந்த தெபோராள் சொன்ன மாதிரி அவர் போயிட்டாரு. ஆமேன். அந்த அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா சொல்ற வார்த்தை, ஆமேன் நீ எழுந்து போ. ஏன் தெரியுமா? 2வது காரியம், கர்த்தர் ஆமேன் உனக்காக கிரியை செய்கிற நாள் இதுவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நான் படிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 4:14 அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அல்லேலூயா. 3 காரியத்தை சொல்றாங்க. 1, எழுந்து போ, கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிற நாள் இது. 3வது, உனக்காக கிரியை செய்யும்படி என் தேவன் உனக்கு முன்பாக போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கர்த்தருக்காக செயல்படும் போது தேசத்திற்காக நம்முடைய உயிரையும் பார்க்காமல், நம்முடைய ஜீவனை பார்க்காம, தேசத்துக்காக திறப்புல நின்று இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகளை, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஆமேன் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை ஆமேன் என் தேவன் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிளில் படிக்கிறோம், நியாயாதிபதிகளில் படிக்கும்போது இந்த சிசரா என்ன பண்ணான் தெரியுங்களா? நியாயாதிபதிகள் 4:3 படிக்கிறோம், அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். 20 வருஷம் ஜனங்க அவங்கிட்ட கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை சில கொடுமையான காரியங்கள் இருந்து நீங்க விடுதலை ஆகணுமா? ஆமேன். ஒரு காரியத்தை உங்களுக்கு உணர்த்துவிக்கிறார் ஆவியானவர். எழுந்து போ. எங்க போகணும் தெரியுமா? கீசோன் நதியில் போய் நில்லு.
ஆமேன். தாபோர் மலையில் போயிட்டாங்க. 10,000 பேரை கூட்டிட்டு தாபோர் மலையிலிருந்து இறங்கி போய் எங்க நிக்கணும் தெரியுமா? கீசோன் நதிக்கு போ. ஏன் தெரியுமா? கீசோன் நதியே பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. ஹல்லேலூயா. இந்த இரவு ஜெபம் ஒரு கீசோன் நதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த பிசிஏ ஊழியம் ஒரு கீசோன் நதி. ஹல்லேலூயா. நானும் பாஸ்டரோ இயங்கல, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஊழியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களை கொடுமைப்படுத்துகிற பிரச்சனைகள், உங்களை கொடுமைப்படுத்துகிற வியாதிகள், ஆமென், உங்களை அப்படியே வருஷம் நாளுக்கு நாள் உங்களை கொடுமைப்படுத்தி வைத்திருக்கிற கடன் பிரச்சனைகள், அல்லது உங்களை கொடுமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆமென் பாவங்கள் எதுவாக இருந்தாலும், ஆமென், என் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? ஆமென். பூர்வ நதி ஆகிய கீசோன் நதி அதை அடித்து கொண்டு போகும். ஆமென். பாருங்க, பாராக்கு கூட செபுலோனும் நப்தலியும் தங்களுடைய உயிரை எண்ணாம ஆமென் போர்க்களத்து முனையில் நின்றாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி நின்றதுனால ஆமென் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். வேதத்தில் படிக்கிறோம், ஆமென், நியாயாதிபதிகள் 4 சொன்ன மாதிரி, எழுந்து போ, கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிற நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக ஆமென் கடந்து போவார், கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படுவார். தேவ பிள்ளையே, பலவிதமான பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ? இதிலிருந்து வெளியே வரவே முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த பிரச்சனைகள் எங்களை கொடுமையாய் ஆண்டு கொண்டே இருக்கிறது என்று கலங்குகிறீர்களோ? உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன், ஆமென், கீசோன் நதி கிட்ட வரும் பொழுது, பரிசுத்த ஆவியின் நதி கிட்ட வரும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி செபிக்கும் போது, ஆமென், கர்த்தர் நிச்சயமாகவே நமக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாராக் என்பதற்கு அர்த்தம் சொன்னேன், மின்னல் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, மின்னல் எல்லா நேரமும் தெரியுமா? மழை வரும்போது மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ஆமென் மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு அபிஷேகம், ஆமென், தன்னை வெளிப்படுத்தாத ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆமென். மறைஞ்சிருந்தாலும் அது மின்னல் அடிக்கும் போது மழை பெஞ்சே தீரும். அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த ஒரு நல்ல தேவ பிள்ளை பாராக். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ என்ன நடக்குது தெரியுங்களா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கீசோன் நதிக்கு நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் பேசினார். ஆமென். அதே மாதிரி வேதத்தில் படிக்கிறோம், நியாயாதிபதிகள் 4:13, சிசரா 900 இருப்பு ரதங்கள் ஆகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ தெபோராளுக்கு தேவன் வெளிப்படுத்தி சொன்னது என்னது? கீசோன் பள்ளத்தாக்குக்கு உங்களை அத்தனை சத்துருக்களையும் கொண்டு வந்துருவேன். இந்த சிசராவும் பாருங்க, கரெக்டாக கீசோன் பள்ளத்தாக்கிலே வந்து அத்தனை 900 இருப்பு ரதங்களோடு அவன் சேனையோடு ஒரு பெரிய பட்டணத்தவே கூட்டிட்டு வந்து அங்கே நிற்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, எந்த இடத்துல ஆமென் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணும்னு பிளான் பண்ணாரோ அந்த இடத்துக்கே சத்துருவை வர வச்சார். நம் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை, ஒருத்தன் கூட தப்பிக்கல. காரணம், பாராக்கோடு கூட தேவன் செயல்பட்டார். தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக நீங்களும் நானும் எழும்பும்போது,
ஆமேன். கர்த்தருக்காக நீங்களும் நானும் செயல்படும் போது நம்ம அமைதியாக இருப்போம், தேவன் நமக்காக செயல்படுவார். ஹல்லேலூயா. ஆமேன். ஒருவேளை பல வருட பிரச்சனைகள், பல நாட்களுடைய போராட்டங்கள், இது கொடுமையாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா? ஆமேன். ஒன்று செய்யுங்க, எழுந்து போங்க. ஆமேன். கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தருடைய காரியமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. உங்களை கொடுமையாய் ஆட்கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும். விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளை ஒரு பெரிய ஜெயம் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தது. ஆமேன். 40 வருஷம் தேசம் அமைதியாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு தெபோராள் எழும்பினாங்க, ஒரு பாராக் எழும்பினாங்க, ஒரு செபுலோனும் நப்தலி கோத்திரத்தில் இருந்தும் 10,000 பேர் எழும்பினாங்க. தேவ பிள்ளையே, ஒரு பாராக் எழும்பினதினாலே 10,000 பேரை எழுப்ப முடிந்தது. ஹல்லேலூயா. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்க குடும்பத்தில் நீங்க எழும்புங்க. ஆமென். நீங்க ஆராதிக்கிற உங்க சபையில் நீங்க எழும்புங்க. நீங்க எழும்பும் போது நம்மோடு கூட ஆமென் உயிரையும் எண்ணாமல் தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிற ஒரு பெரிய சேனையை எழுப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. உயிரை எண்ணாமல் ஆமென், தங்களுடைய சுகத்தை எண்ணாமல் கர்த்தருக்காக செயல்படுகிற ஒரு கூட்டத்தை என் தேவன் இந்த ஊழியத்தில் எழுப்ப வல்லவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அப்பாவை துதியுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, தெபோராள் கூட இந்த பாராக் இருந்ததுனால கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளை புரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து செயல்படுவதற்குரிய ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை இந்த பாராக் அவர் தனியாக வீட்டில் இருந்திருந்தாருன்னா, தெபோராள் கூட இல்லாமல் இருந்திருந்தாருன்னா இப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு அமைஞ்சிருந்திருக்காது. ஆமென். தெபோராள் கூட இருந்ததுனால தெபோராள் சொல்றாங்க, எழுந்து போ, கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிற நாள் இதுவே. கர்த்தர் உனக்காக புறப்படுவார். ரீபா லஹாஷிமே ரவுந்த லௌரா காபா. ஆமென். அப்படி கர்த்தர் ஆமென் தெபோரால கூட பாராக் இருந்ததுனால கர்த்தருடைய காரியங்களையும் அவருடைய வல்லமையும் புரிந்து கொண்டு செயல்பட்டதுனால பாராக்குக்கு ஆண்டவர் என்ன அபிஷேகத்தை கொடுத்தார் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய அபிஷேகம், பாடல்களை இயற்றக்கூடிய ஒரு அபிஷேகம், கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவ பிள்ளையே உங்க உயிரையும் எண்ணாமல் ஆமென் தேசத்துக்காக கர்த்தருக்காக போர்க்களத்து முனையில் நிற்கும் பொழுது தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். நப்தலி கோத்திரத்துக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். ஆமேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்போ இந்த பாராக்கு தெபோராளோடு கூட சேர்ந்து பாடுற பாட்டு தான் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது. ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர். ஆரம்பத்தில் பாடின மாதிரி, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிதல்லவோ. ஆமேன். சாதாரண ஒரு எளிய மனிதனாய் இருந்த பாராக்கை என் ஆண்டவர் மின்னலாய் பயன்படுத்தினாரே. எதற்காக? ஆமேன், தேசத்திற்காக ஜெயத்தை வாங்கி கொடுக்க பாராக்கை பயன்படுத்தினாரே. தேவ பிள்ளையே, அதே மாதிரி அபிஷேகத்தை, வல்லமையை ஆவியானவர் இந்த இரவு ஜெபத்தில் உங்க மேலே என் மேலையும் ஊற்றுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்காக செயல்பட்டதுனால கர்த்தர் விசேஷித்த கிருபையை பாராக் மேலையும் தெபோராள் மேலையும் ஊற்றினார். அவங்க என்ன தெரியுமா பாடுறாங்க? 2வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு தேவன் நீதி செய்தார். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். 20 வருடமாய் கொடுமையாய் ஆமேன் அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவங்களுக்கு விடுதலை. ஆமேன். காரணம், பாராக்கை கர்த்தர் செயல்பட வைத்தார். ஆமேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ பேர் வியாதியில் இருக்காங்களே, எத்தனையோ பேர் பிரச்சனைகள் இருக்காங்களே,
எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாத பாரத்தில் இருக்காங்களே. ஆமே, கொடுமையாய் சில பேர் கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே. அவர்களுக்காக நம்முடைய உயிரை எண்ணாம அவர்களுக்காக நம்ம திறப்பில் நிற்கும்போது அவர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுக்கறது தாங்க இந்த இரவு ஜெபம். எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஏசப்பா, என் ஜீவனை நான் பெருசா எண்ணாம இந்த இரவு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்ப்பா. திறப்பில் நான் நிற்பேன்ப்பா. ஆமேன். எந்த அளவுக்கு நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேனோ, எந்த அளவுக்கு நான் எழுந்து போய் செயல்படுகிறேனோ, அந்த அளவிற்கு உங்கள் நாமம் மகிமைப்படுகிறதப்பா. எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. அவங்க என்ன தெரியுமா பாடினாங்க? அது ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம், ஆமேன், 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சேயிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய மக்களுக்கு ஜெயத்தை கொடுத்த உடனே, ஆமேன், அவர் நடந்து வருகிறார். நடந்து வரும்போது ஜெயம் கிடைச்ச உடனே தானே பாட முடியும். அவங்க பாடுறாங்க, நீங்க நடந்து வருகையில் வானம், ஆமேன், சொரிந்தது, பூமி அதிர்ந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு ஆசீர்வாத மழை அந்த தேசத்தின் மேல் பெய்தது. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாராக்கை போல நீங்க எழுந்து செயல்பட்டால், தெபோராளை போல எழுந்து செயல்பட்டால், ஹல்லேலூயா, வானம் சொரியும், பூமி அதிரும், மேகங்கள் தண்ணீராய் பொழியும். ஆண்டவர் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக என் தேவன், ஆமேன், ஆசீர்வாத மழையை அனுப்புவார். ஆகவே தான் பக்தன் பாடுகிறார், உங்களை பாடுறதுனால எனக்கு குறையே இல்லை, உங்களை துதிக்கிறதுனால, ஆமேன், நான் சோர்ந்து போவதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாராக் என்றால் மின்னல் என்று சொன்னேன். அந்த பெயருக்கு அர்த்தத்திற் போலவே, ஆமேன், கர்த்தர் பாராக்கை பயன்படுத்தினார். பாராக்கை தேவன் ஆசீர்வதித்தார். ஆமேன். அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்காக நீங்களும் நானும் வைராக்கியமாய் துணிந்து செயல்படும்போது அநேகர் நம்ம மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அது மட்டும் அல்ல, அங்கே ஒரு ஆராதனையே நடந்தது. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக அவங்க பாடுறாங்க, கர்த்தரை பாடி ஆராதிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்காக நில்லுங்க. இதில் ஒரு வசனம் பாஸ்டர் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, வேதத்தில் படிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5:6, ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. ஆமே, ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொல்லி, அவங்க காலத்தில் இந்த மாதிரி இல்லை, அவங்க காலத்தில் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. ஆமே, தேவப்பிள்ளையே, வேதம் எவ்வளவு அழகாய் நமக்கு எச்சரிக்கிறது. நம்ம காலத்தில் எழுப்புதலாக இருந்துச்சுன்னு பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம காலத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் இருந்ததுன்னு சரித்திரம் பேசக்கூடிய அளவிலே தேவனுக்காக நிற்பாயா? இயேசுவுக்காக உயிரையும் பாராமல் துணிந்து செயல்படுவாயா? ஆமேன். தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக தான் என் தேவன் செயல்பட முடியும். ஆமேன். ஆசீர்வாதமான மழையை அனுப்ப முடியும். யாகேலின் நாட்களிலும், ஆமேன், சம்ஹாரின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. ஏன் செயல்படல? ஆமேன். ஏன் கர்த்தருக்காக அவங்க இயங்கல? தேவனுக்காக அவங்க காரியங்களை செய்யல. ஆமேன். ஜெபிக்கல, கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கல. அதனால பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது. ஒருவேளை இயேசுவை அறிந்தும், ஆமேன், தேவனை அறிந்து கொண்டும் ரட்சிக்கப்பட்டும் ஒருவேளை இயங்காமல் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய பாதைகள் எல்லாம் பாழாய் தான் கிடக்கும். ஆமேன். சோம்பேறியின், ஆமேன், காடு முள்ளாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். இயங்குகிறவர்களை
கொண்டுதான் பாதைகள் செவ்வையாகும். வேத வசனம் சொல்லுகிறது, ஆமேன், அதாவது வழிகளிலே கிடக்கிற கற்களை பொறுக்கி போடுங்கள். ஆமேன். ஏன் தெரியுமா? என் ஜனங்கள் நடந்து வந்து கொடியேற்ற வேண்டும். ஆமேன். இந்த இரவு ஜெபம் எதற்காக தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையே, பெரும் பாதைகள் ஜனங்களுக்காக சீர்படுத்தப்பட்டு, ஆமேன், அதில் அவர்கள் அந்த பாதையின் வழியாய் நடந்து போய் இயேசுவை அறிந்து கொண்டு இன்னும் வைராக்கியமாய் வாழ்வதற்காக, இந்த யாகேலுக்காக, சம்ஹாருக்காக நான் வேதனைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? செயல்படாததினாலே பாதைகள் பாழாய் போயின. தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த பாரத்தை பாஸ்டருக்கு ஆண்டவர் கொடுக்கலனா இன்னைக்கு எத்தனையோ காரியத்தில் பாழாய் போயிருக்கோம். ஆமே, எவ்வளவோ பாடுகள் இருக்கிறது, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் தெய்வ சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து இந்த செய்திகளை உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆமே, இது ஒரு விளையாட்டா எண்ணாதீங்க. ஆமே, நம்ம அமைதியாக இருந்தா பாதைகள் பாழாய் போயிடும். ஆமே, பாராக்கை போல எழுந்து செயல்பட்டால், ஆமே, ஆசீர்வாத மழை பெய்யும். யாரா இருக்க விரும்புறீங்க? பாராக்கை போல, தெபோராளை போல இயேசுவுக்காக செயல்பட விரும்புகிறாயா? அல்லது சம்காரை போல, யாகலை போல, ஆமேன், எப்படியோ கிடக்கட்டும் எனக்கு என்ன என்று சொல்லி இருக்க போகிறோமா? முடிவு உங்க கையில. ஆமேன். கர்த்தருக்காக எழும்பினால், கர்த்தருக்காக செயல்பட்டால், நிச்சயமாகவே தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய அபிஷேகத்தையும், தேவனுடைய வல்லமையையும், தேவனுடைய அக்கினியையும், தேவனுடைய பரிசுத்தத்தையும் அனுபவிப்பது உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்காக செயல்படாத ஒரு கூட்டங்களாய் நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். ஆகவே ஒப்புக்கொடுங்க, எழுந்து செயல்படுங்க. உங்க வேலையா எழுந்து செயல்படுங்க, குடும்ப காரியமா எழுந்து செயல்படுங்க. முடங்கி கிடக்காதீங்க. முடங்கி போனால் உன்னுடைய பாதைகள் பாழாய் கிடக்கும், உன் குடும்பங்கள் பாழாய் கிடக்கும். ஹல்லேலூயா. உன் வேலையில நீ உயர்வை பார்க்க முடியாது. ரீபா லாகா ஷேமி லௌரந்தலாபா. ஆனால் எழுந்து செயல்பட்டால் ஆசீர்வாத மழை பெய்யும், செழிப்பாய் வாழ்வோம். ஆமென். எழுந்து செயல்படுகிற கூட்டமாய், ஆமென், உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் எழும்பும்போது உங்களுக்காக புறப்பட்டு வருகிறவர் தேவன். அவர் வந்தால் வானம் சொரியும், அவர் வந்தால் பூமி அதிரும், அவர் வந்தால் மேகங்கள் மழை பொழியும். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். செயல்படுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவு நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, செயல்பட்ட பாராக்கை கொண்டு, செயல்பட்ட ஆண்டவரே தெபோராளை கொண்டு வானம் சொரிந்தது. ஆமென். மேகம் மழையாய் பொழிந்தது. நீர் கடந்து வந்தீரப்பா. ஷாகா லாகா ராப்பா. தேசம் அமைதியானது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதப்பா. செயல்படாத யாகேலின் நாட்களிலே, செயல்படாத சம்ஹாரி நாட்களிலே எல்லாம் பாழாய் போனதப்பா. ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்கள் குடும்பங்களில் இருந்தும் எங்கள் குடும்பங்கள் பாழாய் போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சபைகள் பாழாய் போய்விடக்கூடாதப்பா. எங்களுடைய ஆத்துமாக்கள் பாழாய் போய்விடக்கூடாதப்பா. செயலாற்றக்கூடிய இருதயத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நடத்துங்கப்பா. ஆமீன். ஆவியானவரே, நாங்கள் செயல்படும் போது நீர் எங்களுக்காக இறங்கி வருகிற தேவன் ராஜா. ஆண்டவரே, செயலாற்ற கர்த்தர் கிருபை தாங்க. உங்க பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க பெருகணும், அடிமை சிறுகணும்ப்பா. இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. நல்ல செய்தி நாம் கேட்டோம். எத்தனை பேருடைய உள்ளம் பரவசம் அடைந்தது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு மாலை ஆராதனை யூடியூப் வாயிலாக நடைபெறும். இந்த ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள். மேலும் ஏதேனும் ஜெப தேவைகள் உங்களுக்கு தேவைப்படுமாயின் திரையிலே தெரிகிறதான எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அந்த வேளையிலுமாய் கூட இந்த இரவு ஜெபத்தை இம்மட்டுமாக எங்களுக்கு நடந்து கொடுத்தீங்க. ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் ஆராதிக்க தொழுது கொள்ள ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் செபிக்கவும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல நல்ல வார்த்தைகளை கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே எங்க உள்ளத்தை ஆண்டவர் அப்பா அனல் மூட்டி எழுப்புனீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு தொடர்ந்து வழி நடத்த வேண்டும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமேன் ஆமேன் ஆமேன். செபிக்கும் வீரனை தேடு, நெற்றியில் அடையாளம் போடு. செபிக்கும் வீரனை தேடு, நெற்றியில் அடையாளம் போடு. நீ ஜெபித்தால் சட்டம் மாறும், நீ ஜெபித்தால் மேன்மை வரும். நீ ஜெபித்தால் சட்டம் மாறும், நீ ஜெபித்தால் மேன்மை வரும். ஜெபிக்கும் மோசேக்கள் எழும்ப வேண்டும், திறப்பில் நின்று கதற வேண்டும். ஜெபிக்கும் மோசேக்கள் எழும்ப வேண்டும், திறப்பில் நின்று கதற வேண்டும். ஜெபிப்பாயா நீ ஜெபிப்பாயா, தேசத்தை அசைக்க கதறுவாயா. ஜெபிப்பாயா நீ ஜெபிப்பாயா, தேசத்தை அசைக்க கதறுவாயா. ஜெபிக்கும் வீரனை தேடு, நெற்றியில் அடையாளம் போடு. ஜெபிக்கும் வீரனை தேடு, நெற்றியில் அடையாளம் போடு. ஜெபிக்கும் எலியாக்கள் எழும்ப வேண்டும், கர்த்தர் முன் நிற்க ஆள் வேண்டும். ஜெபிக்கும் எலியாக்கள் எழும்ப வேண்டும், கர்த்தர் முன் நிற்க ஆள் வேண்டும். ஜெபிப்பாயா நீ ஜெபிப்பாயா, பாகால்கள் ஒழிய கதறுவாயா. ஜெபிப்பாயா நீ ஜெபிப்பாயா, பாகால்கள் ஒழிய கதறுவாயா. ஜெபிக்கும் வீரனை தேடு, நெற்றியில் அடையாளம் போடு. ஜெபிக்கும் வீரனை தேடு, நெற்றியில் அடையாளம் போடு. ஜெபிக்கும் எஸ்தர்கள் எழும்ப வேண்டும், அல்லும் பகலும் கதற வேண்டும். ஜெபிக்கும் எஸ்தர்கள் எழும்ப வேண்டும், அல்லும்